என் அக்கா பூமாவை காணோம். என்னோடய அக்கா பூமாவை காணோம். எதனால் கண்டுபிடிச்சி கொடுங்க. போன வருஷம் இப்படி தான் ரஞ்சன் வந்து உனக்கு எல்லாம் செய்வேன்னு என் அக்கா கால் பாதிக்கப்பட்ட அக்காவை திண்டுக்கல்லில் அப்படியே நடு ரோட்டில் விட்டு போயிட்டானுங்க. யார்? பவுடர் அறியாலும் ஃப்ரான்ஸ்லேருந்து வந்த புலியும் ரஞ்சனும். இப்போ பார்த்தா எங்கே போகிறாங்க? கொல்லங்கோட்டுக்கு போகிறாங்க. எதுக்குன்னா வீடியோக்காக. அவங்க வீடியோ எடுத்து பணம் சம்பாரித்த பிறகு விட்டுருவாங்க. இப்போ பார்த்தீங்களா, ரெண்டாவது கொல்லங்கோட்டு சிறுமிக்கும். இது எப்படி ஏற்றுக்க முடியும்? ரஞ்சன் இதோ இருக்காப்புல பாருங்கள், மேலே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கண்ணாடி போட்டுக்கிட்ட ரஞ்சன். இது உனக்கே நியாயமா? அவங்க என் அக்காவை வச்சுக்கிட்டு, பூமா அக்காவை வச்சுக்கிட்டு எவ்வளோ ஏமாற்றணுமோ பணம் ஃபுல்லாக யூடியூப்பில் போட்டு ஏமாற்றி வாங்கியாச்சு. ஆனால் நாய்க்கு பிஸ்கெட்டு துண்டு போடுற மாதிரி நான் பார்த்துக்கிறேன், நாங்கள் இருக்கிறோம், நாடக சபை இருக்குது அப்படின்னு சொல்லி ஏமாற்றி வீடியோலாம் எடுத்துகிட்டு இப்போ திண்டுக்கல்லில் என்னோடய அக்காவை, பூமா அக்காவை நடு ரோட்டில் விட்டு போயிட்டாங்க. பச்சை குழந்தைய வச்சுக்கின்னு கஷ்டப்படுறாங்க, 1 வயசு குழந்தைய வச்சுக்கிட்டு. இதுக்கு எனக்கு நீதி வேணும். அதுக்குள்ளார எப்படி நீ கொல்லங்கோடு போகலாம்? பக்கத்தில் மதுரிலேருந்து திண்டுக்கல்லில் இருக்கிற அக்காவை பார்க்க உனக்கு வக்கீலில் பொய் ப்ராமிஸ் பண்ணிவிட்டு எங்கே கொல்லங்கோட்டு சிறுமியம் அங்கே பார்த்தீங்களா? 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 ரஞ்சன், இலங்கை புலி, என் அக்காவை ஏமாற்றிட்டு நீங்கள் போனீங்கள்ல, நீங்களாம் நல்லாவே இருக்க மாட்டீங்கன்னா என் வாயால் நான் சொல்லவே மாட்டேன். என் அக்காவுக்கு துரோகம் பண்ண ஒருத்தனும் எனக்கு ஆன்சர் பண்ணி ஆகணுன்றது இந்த வீடியோ மூலியம் நான் சொல்லிக்கிறேன். பூமாக்கா, நான் இருக்கேன் உன் தம்பி, உனக்கு எப்படியாவது நீதி கிடைக்க செய்வேன். எத்தனை வீடியோ எடுத்துருப்பானுங்க யூடியூப்பில் போட்டு பணம் சம்பாதிக்கிறதுக்கு, விடவே மாட்டேன். யாரை? இந்த கீழே வர பாவோட நாடாக வர உட்காணும், இதோ இவனை தான். அதனால் நீ கவலைப்படாதுக்கா, சீக்கிரம் இங்கே அதுக்கு தான் வந்து மே 1 வான்னு வீடியோ எடுக்கிறதுக்காக இது வச்சு ஒரு கலெக்ஷன் பண்ணி கம்பெனி நடத்திக்கிறது, ஐடி டேக்ஸ் கட்டிக்கிறது. அப்புறம் அவன் யார்? இவன் ஊமையா, மாமாவில் பார்க்குற ஊமையா, அவன் வீட்டில் ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின் எல்லாம் வாங்கி போட்டுப்பான். அவன் வீட்டு பசங்களை 10 லட்ச ரூபா கொடுத்து படிக்க வைப்பான். ஊருக்கு தான் உபதேசம். இவன் எங்கள் கொல்லங்கோட்டுக்கு ஏன் போகிறான், எதுக்கு போகிறான்னா, நம்ம கொல்லங்கோட்டில் தான் பாஸ்கரன் இருக்கிறார்ல. சீக்கிரம் வரும் வீடியோ, ஒன்றும் கவலைப்படாதீங்க.